இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க, அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏறாரு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இதுதான் சான்ஸ்ல நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்குது. பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரனுடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கூட தலைகுனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணிருக்காங்க. குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள். நமக்கு தெரியும் 26ஆம் தேதி டிசம்பர் மாசம் சாயந்தரம் 4:40க்கு இந்த விஷயம் அரங்கேறுது. பெரியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டுல சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்துன்னு சுத்துறாங்க. ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியக்கூடாது. அந்த ஜீப்ல வந்து 4 காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க. சோ 4 மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு 9:30 மணி கூட்டிட்டு வர்றாங்க. அவரை கைது பண்ணது 4:40. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9:30 மணினா 5 மணி நேரத்திற்கு ஏறத்தாழ கழிச்சு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர்றாங்க. அங்க அவருக்கு பிபி, இசிஜி எல்லாம் செக் பண்றாங்க. நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 டேப்லெட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்து விடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட்டோட இல்லத்திற்கு 12 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க. மிட் நைட் 12 மணிக்கு அவருக்கு ஒரு அரெஸ்ட் காப்பியை சர்வ் பண்றாங்க. இது ஏன் நடந்தது? காவல்துறை வந்து 2 விஷயம் சொல்றாங்க. பெரியார் பல்கலைக்கழகத்துல வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, பியூட்டர் அப்படிங்கிற பேர்ல. அதே மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கம்பெனி நடிச்சு விட்டாங்க. ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவர் மனைவி குழந்தையெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி. இது ஒரு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். சரி, இந்த கம்பெனியில யாரெல்லாம் டைரக்டர் பாத்தீங்கன்னா, 1 ஜெகநாதன், வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம். 2வது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, இப்ப வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் 2வது. 3வது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் 3வது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் 4வது. இது பாருங்க, பெரியார் பல்கலைக்கழகத்துல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 4 டைரக்டருமே ப்ரொஃபசர்ஸ். அதுல 3 பேர் பெரியார் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க, ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறாங்க. இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா, தனியாரிலிருந்து வரக்கூடிய பணத்தை அந்த ஃபவுண்டேஷன்ல எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி, அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆற்றல் திறமையை அதிகப்படுத்துறதுக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலை வாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி. அந்த ப்ராஃபிட்டை 1 பைசா வெளியே எடுக்க முடியாது. அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதை காவல்துறை வந்து ஐயோ அவங்க கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இவர் ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க, இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தை அவர் கொள்ளையடிக்கிறாருன்னு அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. நான் உங்களுக்கு சில வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 பேர் வந்து பேசுறாங்க. இவர் போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. இவரே கேட்கிறாரு, சரி வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 7 செகண்ட் கார்ல ஏறாரு. அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவர் ஏறக்கூடாது. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்ப 2 பேர்த்துல ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்ல 7 நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா? இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும், இதுல முகாந்திரமே இல்ல. டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் இன்னொருத்தரோட வந்து இவருடைய காரை மறிச்சு கேட்டை வந்து இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி கொடுத்துதான் அது முழுசா நடக்குது. இப்ப ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டார் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது. பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க, இவரைத்தான் ரெஜிஸ்டாரா போடணும். அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கல. கவர்னர் என்ன சொல்றாரு, துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டாரை போடுங்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில இருந்து. அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு, தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா
ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ரெஜிஸ்ட்ரார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சிக்கணும், அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்க கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசினாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பிச்ச ப்ரொபோசல். இட்ஸ் அ கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பார்க்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன். சாரி, பெரிய டிவி இல்ல, இது வந்து அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில ஏறாரு. இதுதான் சான்சலர் நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு. மொத்தமா பாருங்க, ஒரு 5 செகண்ட் பேசுறாரு, அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கிறாரு. போன்லயே பேசிட்டு இருக்காரு, போனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னன்னு பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சு இந்த குரூப் இருக்குது, விட மாட்டேன்னு. அதை வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்க பத்திரிகைக்கு ஷேர் பண்றோம். முடிச்சோடனே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயை நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடியார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாரு. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா அவங்களுக்கு? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.